சார் ஒண்ணுமே கேட்கல. டீம் என்னோட ஸ்கிரீன் ஏதாவது விசிபிளா இருக்கா கிளியரா? இல்ல சார், ஸ்கிரீன் எதுவும் தெரியல. ஸ்கிரீன் விசிபிளா இல்ல அப்படின்னா மீட்ல இருந்து லெஃப்ட் ஆயிட்டு அண்ட் ரீஜாயின் பண்ணுங்க, கிளியரா இருக்கும். ஓகே, எல்லாரும் ஜாயின் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ செஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ நான் தமிழில் சொல்கிறத சில பேர் இதில் வந்து இங்கிலீஷும் இருக்காங்க, சில ஹிந்தி இருக்கிறதுனால சங்கீத் அவங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ நமக்கு பிஎல்சி அண்ட் எஃப்எல்சி இந்த ரெண்டு ப்ராசஸும் நமக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ப்ராசஸில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ செட்டப்பே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி செட்டப் எப்படி இருந்துச்சு அப்படின்னா லெஃப்ட் சைடில் ஃபார்மும் ரைட் சைடில் கொஸ்டினும் நமக்கு ப்ரெசன்டேஷன் ஆகிட்டு இருந்துச்சு. பட் இப்போதைக்கு செட்டப் கம்ப்ளீட்டாகவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன செட்டப் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ப்ரெசென்ட் பண்ணிட்டு ஸோ இன்னைக்கு ஒரு 2 மினிட்ஸ் அந்த இது ஒர்க் பண்ணி பார்த்தோம், எந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு ஜஸ்ட் ப்ரெசன்டேஷனில் காட்டுறதுக்காக தான் இந்த மீட்டிங் மெயினாக அரேஞ்ச் பண்ணது. ஆக்சுவலாக 2 டேஸாக இந்த செஷன் போயிட்டு இருக்கு. 2 நாளாக பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் இந்த இது இன்னும் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணலையோ அவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ இன்னும் யாராவது ஷேர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நாளைக்கு மார்னிங் ஒரு செஷன் இருக்கும். ஸோ அவங்க எல்லாருமே அதில் அட்டன் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இது கம்பல்சரி எல்லா யூசருக்கும் இந்த செஷன் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் யூசர்ஸையும் வர சொல்கிறோம், டிஎல்லையும் வர சொல்கிறோம். ஸோ இல்லை அப்படின்னா டிஎல் மட்டுமே இந்த செஷன் வந்து கொடுத்துட்டு போவோம். ஸோ கம்பெனி சைட்லேருந்து கொடுத்த இது யூசருக்கு கம்பல்சரி இன்ஸ்ட்ரக்ஷன் போய் சேரணும்னு சொன்னதுனால ஸோ யூசரையும் இதில் இன்வைட் பண்ணிட்டு இருக்கோம். Okay. Hi all. This session is regarding the new updates given for the FLC and PLC setup. The whole UI is changed. All the process has been slightly modified. So in this template, we will show you what are all the changes that we have to do from this coming Saturday. This coming Saturday, these changes will be in the live. So this meeting is regarding that. So the client asked all the users should attend this session to get informed regarding this, so that only we are asking all the users to join other than the TLs. If anyone is missing out from your team, we have one more session tomorrow morning. Please align them to join tomorrow as well. So we'll go on with the session. ஓகே. ஸோ இப்போ என்னென்ன செட்டப் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிடலாம். பிஎல்சி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பிஎல்சியில் நமக்கு ஒவ்வொரு ஃபீல்டு ஒவ்வொரு கொஸ்டினாக கேட்பாங்கல்ல. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா 60 செகண்ட்ஸுங்கிறது ஃபர்ஸ்ட் நமக்கு இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிஎல்சி செட்டப்பில் டைமிங்கை பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் பார்த்தீங்கன்னா இனி 5 மினிட்ஸ் நமக்கு டைமிங் இருக்கும். Yeah. Earlier, the form used to be in the left side and the answer box will be in the right side, right? So this is how it will be from this Saturday. It is interchanged. So this is how the form will be. The form will be at the right side and left side you will have the answer keying box. And the timer has increased from 60 seconds to 5 minutes. You can see on the screen, right? This is the first change. Okay. So அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபார்ம் இதுக்கு முன்னாடி வருஷம் பார்த்தீங்கன்னா நமக்கு லெஃப்ட்ல இருந்துச்சு. இனி பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வரும். கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இனி ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் நமக்கு கொடுத்துருப்பாங்க. அண்ட் எந்த கொஸ்டின் கரண்டாக நமக்கு கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒயிட் அண்ட் கிரேல மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ ஸோ நமக்கு கொடுத்துருக்க கொஸ்டின் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆஸ்க் கொஸ்டினை சின்ன இதாக பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர் ஹைலைட் பண்ணி மட்டும் தான் கரண்டாக கேட்டு கொஸ்டின் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இனி பார்த்தீங்கன்னா எந்த கொஸ்டின் கரண்டாக கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின் ஃபுல்லாகவே எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணி காட்டியிருப்பாங்க.
So you can see on the left side, right, the question is highlighted with an yellow color. Earlier, it used to be in just an white color with slightly highlighted. So you will have an yellow color full box highlighting the question so that it will be easy to identify the question properly. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேல கொடுத்துருக்க ஜூமிங் பாக்ஸ் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி பெருசு பண்ணிருக்காங்க ஆன்சர் பாக்ஸ் அதையுமே. And the zooming box and the answer box is enlarged in some mm, so that the zooming box is enhanced well to view the content clearly. So this layout is the first update along with the timer. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஐ மீன் ஒவ்வொரு ஃபீல்டுக்குமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபீல்டுக்குமே பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர் நம்ம என்ன என்டர் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு விசிபிளா இருக்காது. ஒன்லி ஃபார் வேல்யூஸ் டைப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஒரு வேல்யூஸ் இல்லாம பிளாங்கா இருக்கும். ஸோ வேல்யூஸ் எதுவுமே டைப் பண்ணாம இருந்தாங்கன்னா பிளாங்க்னு மட்டும் காட்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இதுக்கு வரைக்கும் இருந்துச்சு. இப்போ கரண்டா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு ஃபீல்டுலயும் என்ன ஆன்சர் டைப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத விசிபிலிட்டி நமக்கு காட்டிட்டு இருக்கு. ஸோ அதனால ஒவ்வொரு கொஸ்டின் நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போனா கூட நம்ம கரெக்டான ஆன்சர் தான் டைப் பண்ணியிருக்குமா அப்படிங்கிறத ஓப்பனாவே நம்ம கிளிக் பண்ணி கூட பார்க்கணும் அவசியம் இல்லை. நம்ம அப்படியே ஓப்பனாவே ஜஸ்ட் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி ஈஸியா பார்த்துக்க முடியும். Okay, so earlier for all the questions, right, whatever the answer keyed in will not be visible. So from this Saturday update, you can see whatever the answer keyed in for the previous question also, it will be visible. So if you want to check if you're done correctly after moving to the next question, you can just scroll up or scroll down and see the previously keyed in answer as well. ஸோ நமக்கு ஆஸ் யூஷுவல் ஃபார்ம் வந்து நமக்கு சின்னதா இருக்கு அப்படின்னா நமக்கு அதே சேம் பிளஸ் ஐக்கான் அண்ட் ஜூமிங் ஐக்கான் அண்ட் ஜூம் அவுட் ஐக்கான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி நமக்கு ஃபார்ம் எந்த அளவுக்கு ஜூம் பண்ணுமோ அந்த இதை நம்ம தாராளமா நம்ம ஜூம் பண்ணிக்க முடியும். So as usual, we have the option to zoom in and zoom out using the plus and the minus icon at the bottom right corner. This you can use to clearly view the form. ஸோ இப்போ நம்ம சொன்ன அந்த டீட்டெயில்ஸ் தான் இந்த இமேஜஸ்ல எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பின் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே பெருசு பண்ணி கொடுத்துருக்காங்க, எது புது அப்டேட்ல இது கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த இமேஜஸ்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா டேட் டைப் பண்ண வேண்டிய இடத்துல நம்ம லெட்டர்ஸ் ஏதாவது டைப் பண்ணோம் அப்படின்னா அங்க கீழே இண்டிகேஷன், ஓகேங்களா? ஸோ ஒரு இண்டிகேஷன் காட்டும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 0 to 9ங்கிற அந்த நம்பர்ஸ் தான் வரும். ஸோ ஆல்பபெட் வராது. மேக்ஸிமம் ஆஃப் லென்த் பாத்தீங்கன்னா 8 நம்பர் தான் இங்க வரும் அப்படிங்கிறத காட்டும். ஸோ நம்ம தப்பான வேல்யூஸ் டைப் பண்ணும்போது. Okay, hereafter in the answer box, right, if you key in alphabet instead of entering a number means it will show an warning message below showing that the answer should be in numbers only with the length of the numbers maximum of 8 or so on. So here they have asked to write the date, right? For instead of writing the number, some user has typed in alphabet MINA. So it is indicating that it is a wrong response and you have to correct it by entering the correct numbers. Even the length of the number is also mentioned below. ஓகே, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குவாலுக்கும் அதே மாதிரி தான். ஸோ நம்பர் டைப் பண்ண வேண்டிய இடத்துல ஆல்பபெட் டைப் பண்ணுறோம், இல்லை ஆல்பபெட் டைப் பண்ண வேண்டிய இடத்துல நம்பர்லாம் டைப் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ராங் இண்டிகேஷன் மெசேஜஸ் காட்டும். ஸோ அதை வந்து நம்ம பார்த்துட்டு தப்பான வேல்யூஸ் டைப் பண்ணிக்கோமான்னு பார்த்து கரெக்ஷன் பண்ணிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சார் ஒரு டவுட் கேட்கலாமா? சொல்லுங்க, டவுட் கேளுங்க. ஒன்றும் இல்லை, டேட்ல நான் ஒரு நான் பண்ணும்போது பார்த்தேன் 2 dates ஸ்டில் ஆன் அப்படின்னு ஒன்னு ஸ்டில் ஆன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சோ அது டூ டேட்ல என்ன சொல்லுங்க. கேக்குதுங்களா? அதுதான் சார், டேட்ல ஸ்டில் ஆன் அப்படின்னு சொல்லி இருந்தது. சோ அத டேட் நம்ம கொடுக்கணுமா? இன்புட் கொடுக்க கூடாது. ஆமா. ஓகே சார், தேங்க் யூ. ஓகே.
ஓகே, அதே மாதிரி நமக்கு இமேஜஸ்ல ஏதாவது பிளாக்ல ஷேடோ வந்து நமக்கு அந்த வேல்யூஸ் கிளியரா இல்லாம மறைச்சிக்கு வச்சு, ஸோ இப்போ இந்த இது எங்க இஷ்யூ வரும் அப்படின்னா பாக்ஸ் நம்பர் 31, 32, 33 எல்லாம் வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பிளாக்ல ஹைலைட் ஆட்ட வந்து வேல்யூஸை மறைச்சிக்கும். ஸோ அந்த மாதிரி வரும்போது ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டியதுல நமக்கு ஜூமிங் பாக்ஸ் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி பெருசா கொடுத்துருக்கிறதுனால எந்த பாக்ஸ்ல என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு இந்த இடத்துல கிளியரா தெரியலனா கூட நமக்கு இந்த இடத்துல தெளிவா காட்டிடும். ஸோ அதை பார்த்து நம்ம வந்து ஈஸியா வந்து நம்பர்ஸ் வந்து என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத என்டர் பண்ணிடலாம். Okay, if at all you receive a form with some image overlapping the form or hiding the form, you can refer the zoom box and key in the answer, because the zoom box is increased in size and the enhancement also increased, so that you won't find any difficulty even if the form is not visible clearly. Okay. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா நமக்கு அந்த சிஸ்டம் மோசியார் ஹைலைட்டர் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எல்லோ கலர்ல இருந்துச்சு, இப்ப பாத்தீங்கன்னா ப்ளூ கலரா நமக்கு அப்டேட் பண்ணிருக்காங்க. So the next change is that the highlighter, no, earlier it used to be in yellow color, right? So hereafter it will be in a light blue color. ஓகே, ஸோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ்ல வேல்யூஸ் ஒரு ஃபார்ம்ல வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்றோம் தேடுறோம் அப்படின்னா அந்த பாக்ஸ் நம்பர் எங்க இருக்குன்னு ஃபார்ம் ஃபுல்லா ஸ்க்ரோல் டவுன் பண்ணி இனி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா நமக்கு அந்த ஆன்சர் எந்த பாக்ஸுக்குள்ள இருக்கும் அப்படின்னு நமக்கு மென்ஷன் பண்ணி காட்டுறதுக்காக இந்த மாதிரி 2 லைன்ஸ் டாட்டா நமக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த லைனுக்குள்ளதான் பாத்தீங்கன்னா நம்ம தேடுற அந்த பர்டிகுலர் பாக்ஸோட வேல்யூஸ் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியா வந்து வேல்யூஸ் எங்க இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார்ம் ஃபுல்லா நம்ம வந்து அந்த பாக்ஸ் நம்பர் எங்க இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. So there are 2 dotted lines visible in the form, right? It will indicate the presence of the box. So within that lines, between these 2 lines only, you will find the box according to the question. So here in this question, they have asked 60B, right? So instead of searching the whole form, you can simply look at the look between the 2 dotted lines. So this will be helpful in finding the box as soon as possible. This will save a lot of time. ஸோ அதே மாதிரி இந்த ஹைலைட்டை ஏற்கனவே சொன்னதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரைனிங்ல, ஹைலைட்டரை பார்த்து ஒர்க் பண்ணாதீங்க. ஹைலைட்டர் 50% தான் காட்டும். ஸோ இந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் 60B இன்ஃபியூட் ஐடி கேட்டிருக்காங்க. பட் ஹைலைட்டர் பார்த்தீங்கன்னா 60Cங்கிற பாக்ஸ் தான் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கு. ஸோ அதனால ஹைலைட்டரை வாட்ச் பண்ணாம என்ன பாக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்து ஃபார்ம்குள்ள பார்த்து வேல்யூஸை டைப் பண்ணுங்க. Yeah, and one more important thing, the highlighter, right, it will not always show the correct answer, I mean the correct value. It may be 50% correct or 50% wrong. So you just use the highlighter to identify the box location only, but the value you need to manually look and write. Even this given form, they have asked for 60B insured ID, but the highlighter is showing a blank option. It is wrong, but the ID is given over there. So you just use the highlighter to identify the box location only. You manually find out the field and answer it. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு டிராப் டவுன் பாக்ஸ்ன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு எந்த இடத்துல அந்த டிராப் டவுன் பாக்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா குவால் எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துல எல்லாமே பாக்ஸ் நம்பர் 15, 17, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 32, 33 இந்த இடத்துல பாக்ஸ் நம்பர் 24I இந்த இடத்துலலாம் நமக்கு குவால் வர இடத்துல எல்லாமே டிராப் டவுன் பாக்ஸுங்கிறது வரும். ஸோ அங்கே என்ன குவால் இருக்கோ அந்த குவால் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்கு இத்தனை நாள் வரைக்கும் நம்ம டைப் பண்ணிட்டு இருந்தோம். இனி பார்த்தீங்கன்னா டைப் பண்ண வேண்டியதில்லை. ஸோ அங்கேயே நமக்கு டைப் பண்ணி கொடுத்துருப்பாங்க. என்ன குவால் இருக்குன்னு பார்த்து அந்த பாக்ஸை ஜஸ்ட் டச் பண்ணிட்டு அக்செப்ட்ங்கிறத பண்ணணும். பட் இந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த இமேஜஸ்ல பாத்தீங்கன்னா குவாலுங்கிறது எதுவுமே கொடுக்கல. அப்ப என்ன பண்ணும், இந்த 3 குவாலுமே எதுவுமே கிடையாது. அப்ப 3மே எதுவுமே செலக்ட் பண்ணாம ஜஸ்ட் அக்செப்ட்ங்கிறத கிளிக்குங்கிறத பண்ணணும். ஸோ என்ன குவால் இருக்கோ இருந்துச்சுன்னா அந்த ஒன்றை மட்டும் செலக்ட் பண்ணி அக்செப்ட் பண்ணணும். இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னா ஸோ எதுவுமே டைப் பண்ண எதுவுமே செலக்ட் பண்ணாம அக்செப்ட்ங்கிறத கிளிக் பண்ணணும். So wherever we get the qual values, right, earlier we just have to manually look at the values and enter it.
but hereafter you will get a drop down option where the three options will be given, 3 or 4 options will be given. From there you have to select the correct qual value. If this qual value is not given, means without selecting anything you need to give accept. If the value is given, you need to select the correct value and give accept. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் 24ல பாத்தீங்கன்னா இஎம்ஜி அந்த இதுலயும் பாத்தீங்கன்னா அந்த எஸ்ஆர் நோ, ஓகேங்களா. இஎம்ஜி வேல்யூஸ் ஒய்யா இல்ல என் கொடுத்துருக்காங்களா, என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து அதை மட்டும் அந்த டிராப் டவுன் பாக்ஸ்லயும் இதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ குவால் சொன்ன மாதிரியே தான், அங்க ஒய் இருந்துச்சுன்னா ஒய் செலக்ட் பண்ணி அக்செப்ட் பண்ணும், இல்ல என் இருந்துச்சுன்னா என்ன செலக்ட் பண்ணி அக்செப்ட் பண்ணும், இல்ல ரெண்டுமே இல்ல அப்படின்னா ரெண்டுமே செலக்ட் பண்ணாம எம்டியா மட்டும் விட்டு அக்செப்ட்ங்க பண்ணும். As we saw for the qual, right, same principle applies here. For the EMG line, if the value is given as y, you need to select y and give accept. If it is given as n, you need to select and accept. If both is not available, you can just leave it as empty and give accept without selecting any value. குவால் கேட்குற எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி தான் ஒரு குட்டியாக ட்ராப் டவுன் பாக்ஸ் தெரியும். ஸோ அந்த இடத்த கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லிஸ்ட் என்னென்ன குவால் அங்கே வருமோ அது எல்லாமே ப்ரெசன்டேஷன் ஆகும். ஸோ அதில் உங்களுக்கு என்ன குவால் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு அக்செப்ட்டுங்க பண்ணுங்க, இல்லை அப்படின்னா பிளாங்காக விட்டுக்குங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த 32 அண்ட் 33ல எல்லாமே இந்த மாதிரி தான் குவால் வர எல்லா இடத்துலையுமே என்னென்ன குவால் அங்கே வருமோ ஸோ அது எல்லாமே நமக்கு லிஸ்ட் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அங்கே என்ன குவால் இருக்கோ அதை மட்டும் செலக்ட் பண்ணி அக்செப்ட்டுங்க தான் கொடுங்க. So even for this 32 box, right, the qual number will be given. For the qual value, it will be from the drop down. You can select correct value and give accept. If the value is not given from the drop down, you can give no value and give accept. ஸோ இப்போதைக்கு கரண்டாக கொடுத்துருக்க இந்த செட்டப் தான் எல்லாமே பிஎல்சியில் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னு இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ ஒரு வீடியோ ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஸோ எல்லாத்துக்கும் விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஐ திங்க். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இன்னைக்கு டெமோவுக்கு ஒர்க் பண்ணி பார்த்தோம் எந்த மாதிரி ப்ராசஸ் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ப்ராசஸ் கம்மிங் சாட்டர்டேலேருந்து இந்த மாதிரி தான் வரும். So this is how the UI will be from Saturday. Please get used to it. சார் ஒரு டவுட் சொல்லுங்க. சார், இந்த ப்ரொவைடர் சைன்ல இப்போ வந்து ஒண்ணுமே புரியல நமக்கு அந்த சைன் அதை நீங்க எப்படி இது பண்ணுங்க சார்? புரியல. சைன் நமக்கு புரியல அப்படின்னா அது எப்படி பண்ணுவோம்? சைன் புரியலன்னா எந்த மாதிரி நீங்க சொல்றீங்க எனக்கு தெரியல. ப்ரொவைடர் சைன் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஐ மீன் கிளியரா இல்லாம மேனுவலா இருக்கும்னு நீங்க சொல்றீங்க, கரெக்ட்டுங்களா? ஸோ மேனுவலா இருந்தாலும் சிக்னேச்சர் கரெக்ட் தான், ஓகேங்களா? ஸோ சிக்னேச்சர் கேட்டாங்கன்னா ஒய்ன்னு கொடுத்துருங்க. ப்ரொவைடர் ஃபுல் நேம் கேட்கும் போது மட்டும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த இதுக்கு வந்து ரிஜெக்ட்டுங்க தான் கொடுத்துருங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது என்ன நேம்னு நம்மளால கிளியரா ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ அதனால அந்த ஒரு பர்டிகுலர் ஃபீல்டுக்கு மட்டும் ரிஜெக்ட்டுங்க தான் கொடுங்க. ஓகே இருந்தா எஸ் கொடுக்கணும், இல்லனா நம்ம ரிஜெக்ட் பண்ணலாம். எதுமே இல்ல சிக்னேச்சர் இருந்துச்சுன்னா ஒய்ன்னு கொடுங்க. எதுவுமே இல்ல சிக்னேச்சர் இல்ல அப்படின்னா எம்டியா மட்டும் விட்டுருங்க. blank accept தானே சார்? ஓகே. ஆமா, blank accept. ஓகே.
ஸோ இந்த மாதிரி தான் இனி உங்களுக்கு சாட்டர்டேலேருந்து ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கும், இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கும். ஸோ இப்போ வந்து செட்டப்பை ஃபார்ம் ரைட் சைட்லையும் கொஸ்டின் வந்து லெஃப்ட் சைட்லையும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இனி இந்த இதில் இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். ஏன்னா இத்தனை நாள் வந்து நம்ம இப்படியே லெஃப்டில் ஃபார்மும் ரைட் சைடில் கொஸ்டின் பார்த்து பழகுறதுனால இருக்கும். ஸோ ஒரு 1 or 2 days எல்லாத்துக்கும் ஆகும். கொஞ்சம் அப்படியே பொறுமையாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா ஒவ்வொரு பாக்ஸுக்குள்ளேயும் என்ன ஆன்சர் நமக்கு கொடுத்துருக்காங்க, கரெக்டாக டைப் இருக்காங்களா தப்பா இருக்கா அப்படிங்கிறத ஈஸியாக விசிபிலிட்டி பார்த்துக்கலாம். ஸோ ஒரு கொஸ்டின் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் போனால் கூட ஸோ அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் தான் என்டர் பண்ணிக்குமா அப்படிங்கிறத ஜஸ்ட் ஓப்பனாகவே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதனால கரெக்டாக பார்த்து நீ கரெக்டாக என்டர் பண்ணுங்க. ஸோ இதில் யாருக்கா ஏதாவது கொரிஸ் இருந்துச்சுன்னா உங்கள் மைக் ஆன் பண்ணி கேளுங்க. Okay, team, this is the new change. This UI will be changed from Saturday. I know it will take some 1 or 2 days to get it adapted to the new change. You can take it slowly and we can use this opportunity to do this without any errors. Has the Zoom box as enhancement, and we can see the previously keyed answer as well. So this will help us to improve the quality as well. So please convey team members if anyone has not joined today. Okay. If any query. ஸோ அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் யூஸரும் கம்பல்சரி குவாலிட்டி 98% இருக்கணும். ஸோ 98% இருந்தால் தான் பில்லபிளுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால எல்லா யூஸரும் குவாலிட்டியா பண்றதுக்கு பாருங்க. உங்களோட குவாலிட்டி பிலோ 96க்கு 96 கீழே, ஐ மீன் 95.99 அந்த ரேஞ்ச் போயிடுச்சுனாவே உங்க எத்தனை நாள் ஒர்க் பண்ணியிருந்தா அதுக்கு பில்லபிளா எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க கம்பெனில இருந்து. ஸோ அதனால எல்லாரும் குவாலிட்டியா பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. குவாலிட்டியா பண்ணா மட்டும்தான் பே அவுட் இனி. ஸோ ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து கம்பெனி வந்து குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால எல்லாரும் குவாலிட்டியா அவுட்புட்டை கொடுங்க. ஸோ எந்த எரர்ஸும் பண்ணாதீங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இனி பார்த்தீங்கன்னா ரெகுலரா எரர் மீட்டிங் இருக்கும் அண்ட் டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் மீட்டிங் இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு என்னென்ன ஃபீல்டில் என்ன டவுட் இருக்கோ அது தாராளமாக கேளுங்க. ஸோ அந்த ஃபீல்ட்ஸை எக்ஸாம்பிளோட இமேஜஸ் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். Okay. And company has given us strict rules regarding this quality percentage. Earlier we had some lenient between the percentages, but now they have kept it at 96%. Those who are all working the quality for the percentage, if it is below 96 means they are not considered for payout. So we are also taking few extra steps to improve the quality. If you have any doubts or queries, we will have a weekly quality meeting as well as the error discussion meeting. You can get in touch with us and get clarified for all your doubts. So please aim to maintain the quality for above 98%. If it is below 96%, you won't get payout. This is the new rule from the company. So I hope everyone will follow it. Okay. ஸோ அதே மாதிரி டீம் இப்போதைக்கு ஐடி வந்து நிறைய ஐடிக்கு ரொம்ப டிமாண்டாக தான் இருக்கு. ஸோ அதனால எல்லாரும் யூசர் ஐடி வச்சிருக்க எல்லாத்துக்கும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொஞ்சம் சொல்றேன். ஸோ எல்லாரும் நோட் பண்ணிக்கங்க. கம்பல்சரி 1 டேக்கு மினிமம் 3000 ப்ரொடக்ஷனாவது பண்ணியிருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பண்ணாத ஐடிஸை வந்து பார்த்தீங்கன்னா ரிவோக் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா 2 days, ஐ மீன் 2 நாளைக்கு மேலே யாராவது லீவ் எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஐடி வித்தவுட் இன்ஃபர்மேஷன் ரிவோக் ஆகிடும். ஸோ ஐடி ரிட்டர்ன் கிடைக்காது பர்மனண்டாகவே, அண்ட் பே அவுட்டும் கிடைக்காது. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு ஐடி நம்ம யாராருக்கெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாருமே கரெக்டாக ஒர்க் பண்ணுங்க. சிலர் நல்லா ஒர்க் பண்ணுறீங்க. அண்ட் யாராவது ஐடி சும்மா வச்சிருந்தீங்க அப்படின்னா எந்த இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஐடி ரிட்டர்ன் எடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் புது ஐடி கேட்டாலும் கிடைக்காது. ஸோ அதனால கரெக்டாக ஒர்க் பண்ணுங்க. எந்த டவுட்னாலும் உங்கள் டிஎல்கிட்ட இமிடியேட்டாக கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. So has company has decided to give only a particular amount of IDs, right? The IDs that of great demand. So who are all are using the IDs, right? Use it properly. You should target at least minimum of 3000 fields per day. And those who are all not logging in for continuously for 2 days, right? Their ID will be automatically deactivated, and you can't get another ID for that particular person. So you should inform us, myself or Muthu sir, regarding if you have any queries. Please take this ID thing carefully. Earlier we had some leniency, but here on
96% quality is the first important thing, and with the user should not take leave for more than 2 days, and minimum 3000 field is the given target. Minimum is 3000. You can do it as much as possible. I have doubt, sir. ஸோ சொல்லுங்க உங்க டவுட் என்ன கேளுங்க. Can I speak Hindi? Sorry, we don't speak Hindi. You can speak in English. Sorry. Actually, now means I am not comfortable in English, but now very time of refresh is around 2K, 3K entry. Now not possible. Only this situation. But if any company, then Yeah, I got your point. yeah. சங்கீத் அவங்கள்ட்ட சொல்லிருங்க, இப்போதைக்கு வால்யூம்ஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஸோ அதனால வால்யூம்ஸ் இருக்கும்போது ஒர்க் பண்ண சொல்லுங்க, ஏர்லியா ஸ்டார்ட் பண்ணி சொல்லுங்க. வால்யூம்ஸ் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு மேக்ஸிமம் 10 to 11 o'clock வரைக்கும் தான் இருக்கு. அதுக்கு மேல வால்யூம்ஸுங்கிறது இருக்காது. திரும்ப பாத்தீங்கன்னா நைட்டு 10 மணிக்கு மேலதான் வால்யூம்ஸுங்கிறது வரும். ஸோ அதனால ஏர்லியா எந்த அளவுக்கு ஏர்லியா ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ண முடியுமோ அதை ஒர்க் பண்ணிட்டு ஆஃப்டர் டைம்ஸ் வந்து ஃப்ரீயா அவங்க பண்ணிக்க சொல்லுங்க. Morning 10 to 11, bro. மேக்ஸிமம் 10 to 11 வரைக்கும் தான் இருக்கும். Okay. So team has Vaidya asked, no, the fields are in very less volumes this particular period of time. So you can log in before 11 a.m. For morning shift users. So before 11 a.m. you will have fields. After 11 a.m. right till night 10 p.m. you won't get much fields or much volumes. So you plan according to that. So you can either work above 11 p.m. For a night shift, or you can log in early in the morning and do till 11 a.m. So during this period you will have a few volumes and you can easily achieve more than 3000 count. But if you are logging in above 11 a.m. right till 10 p.m. you won't have much fields. In future it will be increased, but for the time being the volumes are distributed in this timings only. Okay. And more one thing, sir. Now, Yeah. I have doubt. Okay, continue, sir. I have doubt asking. Yeah, you can ask Vidya. ஓகே டீம், வேற யாருக்காவது டவுட் இருந்துச்சுன்னா உங்க மைக் ஆன் பண்ணி தாராளமா கேளுங்க. சார் ஒரு லிங்க் கொடுத்திருக்கீங்க சார், அது டெஸ்ட் லிங்கா சார்? அது கம்ப்ளீட் பண்ணணுமா சார்? ஆமா, 9 மணிக்குள்ள அதை முடிக்கணும். ஸோ எல்லாரும் கொஞ்சம் அந்த டெஸ்ட்டை அட்டென்ட் பண்ணிருங்க சீக்கிரம். ஓகே சார். அப்படியே அந்த லிங்க்ல நம்ம மெயில் ஐடி, மொபைல் நம்பர் எல்லாம் சப்மிட் கொடுத்துருங்க. அதுல டீடைல்ஸ் எல்லாமே கேட்கும், என்ன கேக்குதோ அதை வந்து இன்புட் கொடுத்துருங்க போதும். ஓகே சார். ஓகே. And we have shared one test link with your TLs. Please do it before 9 p.m. today. It is a mandatory thing. And if you have any more queries, you can ask now. So what is the login time, may I know? For the time being, you can log in after 10 p.m. in the night, and morning also before 11 a.m. Between these time, you can schedule and log in, because after 11 a.m. there are no volumes are flowing for this time period. Okay, thank you. Yeah, no problem. சரி, ஓகே, தேங்க்யூ டீம். வேற யாரும் கொரிஸ் எதுவும் இல்லை அப்படின்னா மீட்டிங் இதோட வைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். Yeah, that's it for today, guys. If you have any queries, you can ask, or we can wind up the call. And sir, second, the current rule of that the quality the bed then penalty will deducted. So next update is no any amount below 96. Yeah, Vaidya. Okay. If you do without any errors, right, obviously you'll get above 98%, or easily you can achieve 100.